அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்டில் நாங்கள் பார்பிக்யூ போயிருந்தோம். நாங்கள் எங்கே போயிட்டு பார்பிக்யூ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ ஊதெல்லாம் போட்டுட்டு பார்பிக்யூக்காக மேரினேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஊது எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ நான் யூஸ்வலி இந்த மாதிரி தான் லைட்டர் வச்சு அந்த கங்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கூர் இல்லைனா ஊத் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு தனியாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வச்சாலே போதும், நல்லா உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கபோர்டுக்குள்ளே வச்சிருவேன். ஸோ தட் நம்மளோட அபாயா நம்மளோட ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த ஸ்மெல் போகவே போகாது. 1 வீக் அப்புறம் நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அரப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால தான் கந்தூரா அபாயாலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். ஈவன் நம்ம ஹேரில் கூட கொஞ்ச நேரம் காட்டினா அந்த ஊதோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். பார்பிக்யூக்காக நான் என்ன மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோன்னா, சிக்கன் வாங்கியிருக்கோம். ஒரு ஃபுல் சிக்கன் 2 பீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே நான் இன்றைக்கி அரபிக் ஸ்டைல் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அல்ஃபஹம் சிக்கன் செய்ய போகிறேன். ஏற்கனவே டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த டைம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இதோட மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஸ்பைசஸோட அரோமா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செய்கிற மெஷர்மெண்ட் 3 ஃபுல் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 2.5 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி செய்யணுன்னா இதோட 1/2 மெஷர்மெண்ட் மட்டும் போடுங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். அந்த டைமில் நம்ம இன்னொரு மசாலா பேஸ்ட்டும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது நான் வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1 கப் தயிரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அடுத்தது ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 சிக்கன் வரைக்கும் எடுக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலா இறங்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா நான் டீப் கட்ஸ் போட்டிருக்கேன். சிக்கன் நீங்கள் ஸ்கின் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்கின்னோட நீங்கள் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா மசாலா தடவி விட்டுருங்க. மசாலா நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் பாக்ஸில் நான் பேக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் இன்னொரு சிக்கனும் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ஃபிஷ் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபைன்லி சாப்டு கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கோங்க. பேப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிஷ்லேயும் நல்லா டீப் கட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஷேரி ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சீ ப்ரீம், அதுக்கப்புறம் ஒன்று வந்து சீ பாஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 ஃபிஷ்ஷுமே கிரில்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டி ஃபிஷ் இது. உள்ளேயும் நல்லா மசாலா தடவிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபாயில் பேப்பரில் பேக் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்கிற 2 ஃபிஷ்ஷும் நான் மசாலா அப்ளை பண்ணி இதே மாதிரி பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபிஷ் நேம் வந்து சீ பாஸ். இது வந்து ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இந்த ஃபிஷ் நேம் வந்து சீ ப்ரீம். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. ஃபிஷ்ஷை வாங்கும்போதே நீங்கள் கிரில்க்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பாக்ஸில் பேக் பண்ணி நான் பேக்கில் வச்சுட்டேன். These two are my favorites. Like this. These two are my favorites. All of them. I like this for my choices. I want to see slime. Slime? Yeah, see? Slime. Slime. I have this already. I have this already now. Yeah, come, let's watch one more. Come here fast. Chocolate card. This is so much like that. Come fast. Guys, we are going for barbecue. And it is in the desert. But we can also meet someone if you know where we are going. Quain. Guess who is in Quain? Quain போகிற வழியில் பெட்ரோல் ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ்லேருந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. 100 meters at the roundabout, take the first exit and stay on Emirates Road, E611. ஃபைனலி Quain டெசர்ட்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப டார்க்காக இருக்குது, எதுவுமே தெரியல. அதனால் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. கூட என்னோட கசின்ஸ் ஃபேமிலி கூட வந்திருக்காங்க. யூஸ்வலி நாங்கள் பார்க்கில் பார்பிக்யூ போடுவோம். இதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெசர்ட்டில் போடுறது. Hi guys, it is very cold here and my hands are ice cold. Here the temperature maybe is 19 degrees Celsius. Now we are going to do barbecue, so come. என்னோட கசின்ஸ் வந்து பார்பிக்யூக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. கார்பெட், அதுக்கப்புறம் லைட் கூட கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா லைட் இல்லாமல் டெசர்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா டெசர்ட்டில் லைட்டிங் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. சார்கோல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த கங்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஹஸ்பண்ட் டென்ட்டெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கங்கு நல்லா வந்ததுக்கப்புறமா கிரில் பிளேட் வச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் கபாப்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கிரில் பண்ணிகிட்டு இருந்தோம். மட்டன் கபாப்லேயே நிறைய ஃபேட் இருக்கும் இல்லையா, ஸோ நெருப்பு வந்து ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் வந்து அப்படியே வச்சிட்டோம். ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சோன்னா மீன்லாம் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நாங்கள் அப்படியே வச்சு கிரில் பண்ணியாச்சு.
அப்புறம் நம்ம ரெடி பண்ண அல்ஃபஹம் சிக்கனும் வச்சாச்சு. அப்புறம் ஆனியன் கூட கட் பண்ணி அப்படியே வச்சிட்டோம். அதுவும் grill ஆகி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது grill ஆகும்போதே பயங்கர ஸ்மெல்லு. அந்த டைமில் எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. இது கூட குபூஸ் ஹுமூஸ் எல்லாமே வந்து என்னோடய கசின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பயங்கர குளிர், அதனால் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா வின்டர் க்ளோத்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. நல்லா குளிருக்கும் அதுக்கும் இந்த கிரில்டு சிக்கன் சூடாக சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ப்ரான்ஸும் grill பண்ணியிருந்தோம். ஃபைனலாக டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா சுலைமானி போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கோம். சாஃப்ரானோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நைட்டு 2 o'clock ஆச்சு. பயங்கர குளிர். ஸோ எல்லாருமே இந்த நெருப்பில் வந்து சூடுக்காக சும்மா கை காட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த சார்கோல்லாம் வந்து அணைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு ஸ்ப்ரே பாட்டிலும் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் டெசர்ட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எப்பயாச்சும் போயிட்டு பார்பிக்யூ டெசர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog இதோடு முடியுது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.